உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். பெருமாள் வழிபாடு அதிகமாக செய்யும் போது அவங்களுக்கு மகாலட்சுமியும் சேர்த்து சீக்கிரமே நல்லது நடக்கும். ராசியிலேயே குரு பகவான் வராங்க. அவங்க எந்த கெட்ட புத்தியில் இருந்தாலும் குரு பகவான் அவருக்கு பண்ணவே விட மாட்டாங்க, நல்லதை மட்டும்தான் செய்யணும். மீனத்திலையும் இருக்கிற சனி பகவான் மிகப்பெரிய கெடுதலை செய்ய மாட்டாருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி இருக்கு. 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ அது பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துரும். அந்த படுக்கிற இடத்துக்கு என்னதான் ஒரு ஆண்மகன் இருந்தாலும் ஒரு பெண்மை ரொம்ப அவசியம்ங்கிறதுனால தான் கலத்திரஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துல கன்னியை கொடுத்துருக்காங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஆக்டர் மற்றும் பிளானட் ரிசர்ச்சர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனன் தேகி வித்யான் தேகி மகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகி மே புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். 2026 பிறக்க போகுது. இந்த வருஷம் என்ன ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் பயத்தில் இருக்காங்க. என்னோட ராசிக்கு நல்லா இருக்குமா, என்னோட ராசிக்கு நல்லா இருக்குமா, எனக்கு 7.5 சனி, இந்த பாத சனிலாம் சொல்கிறாங்க, ஜென்ம சனின்னு சொல்கிறாங்க, என்னோட ராசிக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் பயத்தோடு இருப்பாங்க. பொதுவாக நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு இது சொல்லுவாங்களே சார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது எப்போதுமே மனசு தாமா மனசை வச்சு சொல்கிறது தான் இந்த ராசி பலன். சந்திரனுங்கிறது மனசுங்கிறது. ஸோ அந்த மனோகாரகன் மூலியமாக தான் எந்தெந்த கிரகம் எது எது மூவ் ஆக போகுதுன்னு சொல்கிறது. ஸோ யார் யாரெல்லாம் ஒரு நல்லதை செஞ்சுக்கிட்டு மனசை ரொம்ப கிடகாத்திரமாக வச்சுக்கிட்டு மெடிடேஷன் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம டைமை செலுத்தும் போது எல்லாமே நல்லதே முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ராசி பலனை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக சார். 2026 பிறக்க போகுது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்க போகுது சார்? மேஷம் அப்படிங்கிறதே நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் மேஷராசி நேயர்கள். அவங்களுக்கு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு குரு வரப்போகிறாரு. ஸோ அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவோட உபாதையங்கள், அம்மாவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்த்துக்கணும். அவங்களோட வாகனங்கள் கொஞ்சம் செலவு அதிகமாக வைக்கும், வீடில் கொஞ்சம் செலவு அதிகமாக வைக்கும். இதை தவிர சனி அப்படிங்கிறவர் மீனத்தில், அதாவது மேஷத்துலேருந்து விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நேரத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். விரயத்தில் இருக்கிறதுனால ஜென்ம சனி இந்த வருஷம் கிடையாது, 2027 தான். ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக சனினால் ஒரு பணம் வருவாய் வந்துக்கிட்டே இருக்கும். அம்மாவோட உடல் நலம் பார்த்துக்கணும். 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ அது பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துரும். 5ஆம் இடத்துல கேது இருக்காரு, நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்னதான் 4ஆம் இடத்துக்கு குரு கெடுதல் பண்ணால் கூட திருப்பி மேஷத்துக்கு நல்லதே கொடுக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடகம், சிம்மம், திருப்பி மிதுனம்னு மாறுறாரு குரு பகவான். ஸோ சிம்மத்துக்கு வரும்போது அந்த ராசியவே பார்ப்பாங்க ஒரு 3 மாதம். ஸோ அந்த சமயத்தில் ஒரு சின்னதாக ஒரு இது நடக்கும். அதனால் எப்போதுமே மனசு நல்லபடியாக இருந்துட்டாலே ஒரு நல்லது நடக்கும்ங்கிறது தான் என்னோட ஃபஸ்ட்டு இதுவே. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகர் நல்ல வழிபாடு, முருகரை பற்றின ஒரு விஷயங்கள், முருகர் கோவிலுக்கு போகிறது. நார்மலாகவே இன்றைக்கி மேஷராசினாலே எல்லாரும் முருகர் கோயிலுக்கு போயிடுறாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை தவிர விநாயகருக்கு வேண்டிட்டு அவங்க இஷ்ட தெய்வ வழிபாடையும் பண்ணிட்டு, குலதெய்வ வழிபாடையும் பண்ணிட்டு, அதோட சேர்ந்த முருகரை வேண்டும் போது எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லி மேஷராசினருக்கு நான் வாழ்த்துறேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்க போகுது சார்? 2026 ரிஷபராசி நேயர்களுக்கு மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு தனகாரகனாக இருக்க குரு பகவான் கடகத்துக்கு வராரு. கடகத்துக்கு அவர் வந்தால் கூட அவரோட 11ஆம் இடத்தை, அதாவது ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தை அவரோட ராசியை பார்க்கறதுனால அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 4ல் கேது இருக்கு. 4ல் கேது இருக்கும்போது பயங்கர குழப்பத்தை கொடுக்கும் சுகஸ்தானத்துக்கு.
ஆனா, அப்போ சூரியன் எந்த வலுவுல இருக்காரோ, அதுக்கேத்த மாரி நல்லத குடுக்கறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சிம்மத்தில தானே கேது கேது இருக்காரு. இருக்காரு. அதனால சூரியன் எங்க இருக்காரோ, அதுக்கேத்த மாரியான வாய்ப்பு குடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அத தவிர 10ல ராகு. ம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த ராகு 10ல இருக்கிறதுனால நல்லதே நடக்கும். எப்போதுமே மனமும், எண்ணமும், ஆற்றல் யார் யாருக்கு தான் நல்லது நடக்குதோ, ம். நான் திரும்ப ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். அவங்களுக்கு எப்போதுமே எந்த கெடுதலும் நடக்காது. அது அஷ்டமத்து சனியா இருக்கட்டும், ஜென்ம சனியா இருக்கட்டும், கண்டக சனியா இருக்கட்டும், எந்த சனியா இருந்தாலும். அஷ்டமத்து குருவா இருக்கட்டும், ம். எந்த சனியா இருந்தாலும் கெடுதல் நடக்காது. இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் இது சுக்கிர பகவானோட வீடுங்கிறதுனால, ம். சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம். ம். ஆனா, நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். பெருமாளும், மகாலட்சுமியும். அதனால பெருமாள் வழிபாடு அதிகமா செய்யும்போது, ம். அவங்களுக்கு மகாலட்சுமியும் சேர்த்து வந்து சீக்கிரமே நல்லது நடக்கும். அதே மாரி விநாயகர், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இதெல்லாம் வேண்டிட்டு இத பண்ணும்போது, ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லி அவங்கள வாழ்த்துறேன். சர்வம் புவனேஸ்வரி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட வருடமா இருக்க போகுது சார்? மிதுனம் அப்படின்னாலே பேச்சுல கலகலக்கும் ஒரு ராசின்னு சொல்லலாம். ஆமா. அவங்க ஒரு 10,000 பேர் இருந்தாலும், அவங்க இருக்கிற ஒரு இடத்த வந்து அவங்க பிரதிபலிப்பாங்க. அவங்க வந்து ஆக்கிரமிச்சுப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு இப்போ ராசியிலேயே இருக்கிற குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு தனக்காரகன் தனஸ்தானத்துக்கே வரதுனால, ம். கண்டிப்பா பணத்த குடுக்கும். ம். 10ஆம் இடத்த குரு பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்த குடுக்கும். அதே மாரி 6ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதனால், குரு 6ஆம் இடத்துல பார்ப்பதனால் வளர்க்க தான் வளர்ப்பார். கண்டிப்பா சின்ன சின்ன எதிரிகள், சின்ன சின்ன ஏன்னா குரு எங்க பார்க்குறாரோ அங்க விஷயத்த வளர்க்க தான் வளர்ப்பார். ம். ஆனா கூடி 10ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால நல்லதே நடக்கும். குரு 6ஆம் இடத்த பார்க்கறதுனால நல்ல நல்ல வேலைகள், இதெல்லாமும் கண்டிப்பா நடக்கும். அதனால ராகு வந்து 9க்குள்ள இருக்காரு. 4ல ராகு வந்து 9ல இருக்காரு. 3ல கேது இருக்காரு. ஸோ, உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை வரும் கேதுனால. ஓ. 9ல அப்பா ராகுங்கிறதுனால, அப்பாவோட விஷயங்கள் அந்த கிரகம் இருந்து, அந்த சனி பகவான் எப்படி இருக்காங்கிறத பார்த்து, ராகுவோட விஷயங்கள பார்க்கும்போது, நல்லதா கெடுதலாங்கிறது பார்க்கலாம். 9ல ராகு இருந்தா, கெடுதல்னா சொல்ல முடியாது. கெடுதலும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம். அந்த மாரி இருக்கும்போது, இவங்க வந்து நான் எப்படி அங்க பெருமாளுக்கு சொன்னனோ, இவங்க வந்து அப்படியே லட்சுமிய வேண்டும்போது, மகாலட்சுமிய வேண்டும்போது, அந்த பெருமாளோட அம்சம் கிட்டக்க கிடைக்கும். அப்படின்றத சொல்லி, மிதுனராசி நேயர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி. கடகராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்க போகுது? கடகம் என்பது வந்து தாய் போல ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடகம்னாலே சந்திரன். சந்திரன். தாய் போல ஒன்று. குருவும் வந்து தாய் போலவன்கிறதுனால தான் கடகத்துல குரு உச்சம் பெறுறாருன்னு நாங்க சொல்றோம். ம். ஸோ, அங்கேயே ராசியிலேயே குரு பகவான் வராங்க. அவங்க எந்த கெட்ட புத்தியில இருந்தாலும் குரு பகவான் அவருக்கு பண்ணவே விட மாட்டாங்க. நல்லத மட்டும் தான் செய்ய விடுவாங்க. ஓ. அந்த மாரியான ஒரு நல்ல ஒரு ஆற்றலையும், மனதையும் குடுத்துருவாரு குரு பகவான். ம். அதுக்கு அடுத்து அஷ்டமத்துல ராகு இருக்காரு. ராகுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் இருக்கும். 2ல கேது இருக்கிறதுனால பணம் வருவாய், குடும்பத்தால பிரச்சனையும் 2மே மாத்தி மாத்தி தான் இருக்கும். ம். இது இல்லாம கலந்து 9ல இருக்கிற சனி. 9ல இருக்கிற சனினால அவங்க அப்பாவோட வழி, பாக்கியஸ்தானம் இது எல்லாமே வந்து அப்படி இப்படியுமா தான் இருக்கும். ம். ஆனா என்ன இருந்தாலும் குரு பகவான் ராசியில இருந்து 5, 9 பார்க்கும்போது, அந்த ராசியிலேருந்து மாறும்போது சில பிரச்சனைகள் ஏற்படும். சிம்மத்துக்கு வரும்போது. ஓ. திருப்பி மிதுனத்துக்கு வரும்போது நல்லதே நடக்கும். அவங்களும் மனசுல வந்து இது மாரி ஒரு நல்ல ஆற்றலோட இருக்கும்போது நல்லதே நடக்கும். கடகம் என்று சொல்லும்போது நம்ம வந்து மகாலட்சுமிய டைரக்ட்டாவே வேண்டலாம். ஏன்னா, அது வந்து கடலோட அம்சம் ம். அப்படிங்கிறதுனால. கண்டிப்பா மகாலட்சுமிய வேண்டுறவங்களுக்கும், இல்ல எந்த அம்பால வேண்டுறவங்களுக்கும் நல்லதே நடக்கும். அவங்களும் விநாயகர், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இதெல்லாம் வேண்டிட்டு, அடுத்தது இது பண்ணும்போது அவங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லி, கடகராசி நேயர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சர்வம் புவனேஸ்வரி. பிறக்கக்கூடிய இந்த 2026 சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசினாலே கர்ஜிக்கும் ராசி. நம்ம ஜெயலலிதா அம்மாவோட ராசி இல்லையா? லைஃப்ல மறக்க முடியாத ராசி. ராசி. அதுல விரயத்துல குரு பகவான் வந்து
வரப்போகிறார் ஜூன் மாதத்துக்கு மேலே. முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதே நடக்கும், லாபம். விரயத்தில் வரும்போது கூட கவலைப்படக்கூடியதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 12 ராசியும் கவலைப்பட வேண்டாம். நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும். ஆனால் சிம்ம ராசிக்கு 12ல் குரு பகவான் வரும்போது என்ன நடக்கும்? சுபகாரியங்கள், சுபகரமான விஷயங்கள், கல்யாண கார்த்திகை இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயமா அவங்களுக்கோ இல்லை அவங்க கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை அப்பா அம்மாக்கோ நல்ல ஒரு சுபகாரியங்களை செய்வாங்க. அதுக்கு அடுத்தது அஷ்டமத்தில் சனி பகவான். அஷ்டமத்து சனின்ற சொன்னாலும் தனுசுலேயும் மீனத்திலையும் இருக்கிற சனி பகவான் மிகப்பெரிய கெடுதலை செய்ய மாட்டாருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி இருக்கு. குருவோட வீட்டில் அவர் வந்து ஒரு ரூடான பர்சன். கோயிலுக்குள்ள ஒரு ரூடான பர்சன் போனால் என்ன பண்ணுவாங்க? அமைதியாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் சனி பகவான் மீனத்தில் இருந்தாலும் தனுசுல இருந்தாலும் மிகப்பெரிய கெடுதல்லாம் பண்ணவும் மாட்டார். அதுக்கு அடுத்து அடுத்த 3 மாசத்துல திருப்பி அவங்க ராசிக்கே வர போறாரு. சிம்ம ராசிக்கு களைகட்ட தான் போகுது. அப்புறம் என்ன? நல்லதே நடக்கும். கேது பகவானோட குரு சேரும்போது அது ஒரு யோகமாகவே அமையுது. ஸோ 7ல் ராகு இருந்தால் கூட அவங்களுக்கும் கல்யாணம் கார்த்திகைலாம் குரு பகவான் வரும்போது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது சூரிய நமஸ்காரம், ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும், சிவன் கோயில் வழிபாடு செய்யறதும், சூரியனோட நாளான ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக போகிறதும், மற்ற பிரதோஷத்துக்கு போகிறனாலும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்துக்கு போகிறதும், அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால வியாழக்கிழமை பிரதோஷத்துக்கு போகிறதும், அதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறதும் சனியோட தாக்கம் கம்மியாகும். எப்போதும் எண்ணமும் ஆற்றலும் நல்லா இருக்கும்போது எல்லாம் வல்ல என்னோட அம்பாள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு என்று சொல்லி சிம்ம ராசியோட ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்க போகுது சார்? கன்னி அப்படின்னாலே துலாத்துக்கு 12வது ராசி, துலா ராசிக்கு 12வது ராசி. அப்போ துலா ராசிக்கு 12வது ராசியில் கன்னி அப்படின்னு சொல்கிறதுனால கன்னினாலே கன்னி பெண்ணுன்னு அர்த்தம். அதனால தான் காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசியான காம திரிகோணம் கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய, காம கேந்திரம் சொல்லக்கூடிய, கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலாத்துக்கு 12ஆம் இடத்துல அது அமையுது. 12ங்கிறது விரயஸ்தானமாக இருந்தாலும் நம்ம படுக்கிற இடம். அந்த படுக்கிற இடத்துக்கு என்னதான் ஒரு ஆண்மகன் இருந்தாலும் ஒரு பெண்மை ரொம்ப அவசியம்ங்கிறதுனால தான் கலத்திரஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துல கன்னியை கொடுத்துருக்காங்க. ஸோ கன்னி ராசி நேயர்களுக்கு கண்டக சனி இருந்தாலும் எந்தவித கவலையும் பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வரார். எப்போதுமேம்மா எந்த ஒரு கெடுதல் நடந்தாலும், இதுவே ஒரு கோடவுனாக இருக்குது, இந்த கோடவுனில் இது ஸ்டூடியோ, நான் ஒரு பேச்சுக்கு அசம்ஷனுக்கு சொல்கிறேன், ஒரு கோடவுனாக இருக்குது, இங்கே ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒளிவட்டம் தெரியாதா? கோடவுனாலே இருந்தாலும் தெரியும். அந்த ஒரு ஒளிவட்டத்தில் நம்ம விளக்கும் போது அந்த ஒளி பெருசாகமா ஆகாதா? அப்படி நினச்சிட்டா கெட்ட இதுவாகவே நடந்தாலும் நல்லது மட்டும்தான் நடக்கும் போது, எண்ணமும் ஆற்றலும் நல்ல ஒரு இதில் இருக்கும்போது, யாரையும் கெடுக்கக்கூடாதுங்கிறது இருக்கும்போது, எந்த ராசிக்காரங்களுக்கும் கம்பேரிசன் ஃபஸ்ட்டு, இவங்க பெரியவங்க இவங்க வாங்கிக்கிட்டாங்களே, அது இருந்துட்டாங்களே, இல்லாமல் இருந்தாலே நல்லது நடக்கும். ஸோ 7ல் இருக்கிற கண்டக சனி இருந்தாலும் 11ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. 12ல் குரு வரும்போது நல்ல சுபகாரியங்களை செய்ய போகிறாரு. 6ல் ராகு, 12ல் கேது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்லதான ஒரு யோகம் தான். ஸோ அதுவும் நல்லதாகவே நடக்கும். ஸோ கன்னியில் இருக்கிற ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்ன? நான் எப்படி ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் சொல்லணும், கன்னியும் புதனோட வீடு. ஸோ அவங்களும் வந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யும்போது பெருமாள் கூடவே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவங்களும் விநாயகர், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வேண பிறகு முக்கியமாக அம்மா அப்பாவுக்கு செய்யறதை விடக்கூடாது. அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். அதை விட்டவங்களுக்கு மிகப்பெரிய சாபத்தை கொடுத்துரும். அதோட சேர்ந்து இந்த கடவுளுக்கெல்லாம் செய்யும்போது நல்லதே நடக்கும்னு சொல்லி கன்னிராசி நேயர்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சர்வம் புவனேஸ்வரி. துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்க போகுது சார்? துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் போதே அவங்க வந்து நாட்டியத்துக்கும், ரிஷபம்னு ஒரு நாட்டியம் தான், இதில் வந்து நாட்டியம், ஆக்டிங் இதெல்லாம் வந்தால் கூடி, அதாவது மிதுனமும் வந்துடும். ஆனால் துலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை வந்து லவ் அண்ட் ரொமான்டிக் அதிகமாக இருக்கும்.
ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசி துலா ராசி. அவங்களுக்கு காட்டுல மலை. என்ன கேட்டிங்கன்னா 10ல் குரு பகவான் வந்தாலும் 11க்கு வரார், திருப்பி 9க்கு போறார். அது வந்து வக்ர குருவா இருந்தா கூடி குருனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த வருஷம் இருக்கு. முதல்ல வரக்கூடிய 6 மாதம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ராசியை பார்க்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தது 10ல் வந்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு 3 மாதம் திருப்பி 11 லாபஸ்தானத்துக்கே வராரு. அது நல்லது தான் கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்தது 5ல் ராகு இருக்காரு. 5ல் ராகு இருந்தால் கூடி கெடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்ன குழந்தை மூலியமாக சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன விஷயங்கள் இதை கொடுக்கலாம். 11ல் இருக்கிற எந்த கிரகமாக இருந்தாலும் பரவாயில்லங்கிறதுனால கேது 11ல் இருக்கிறது தவறு கிடையாது. 6ல் இருக்கிற சனி எந்த விதமும் எடுக்க போகிறது இல்லை. ஸோ துளாராசி நேயர்கள், நான் எப்படி ரிஷபத்துக்கு சொன்னனோ அதே மாதிரி பெருமாளை வேண்டும் போது மகாலட்சுமியும் கூடவே வந்துடுவாங்க. அதே மாதிரி ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இவங்க வந்து தாமரையை வச்சு வேண்டும் போது கூட ஒரு நல்லது நடக்கும். தாமரைக்காக ஒரு அவ்வளோ மகிமை உண்டு. ஸோ தாமரையை வச்சு வேண்டும் போது, தாமரையை வரையும் போது, தாமரை இது பண்ணும்போது அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி துளாராசினியர்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த வருடத்துக்கு சர்வம் புவனேஸ்வரி.